குறியீடு என்ன அப்படின்னாக்கா யானை. மிருகங்கள்ல யானை. இன்னைக்கு ஆசீவகத்துல இருந்த பெருஞ்சித்தர்களை தான் ஐயனார்னு ஊர் பக்கம் நம்ம வணங்குறோம். அந்த பெருஞ்சித்தர்கள் சூழப்படையின் போது மக்களை சைவத்துக்கு மாற்றுவதற்கு மக்களை துன்புறுத்தும் போது ஊர் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நின்றவர் தான் ஐயனார். அதனால்தான் ஊர் எல்லையில ஐயனார் கோயில் வச்சிருக்கோம். அவங்களுக்கு இருந்த அந்த போராளிகள், ஐயனாருக்கு கீழே பல போராளிகள் இருந்தாங்க. அவங்களதான் வீரன் சொல்றோம். ஐயனார் கோயில்ல முன்னாடி வீரன் வச்சிருக்கோம். இந்த வீரனுக்கு இன்னைக்கு கோழி, பன்னி, கெடா எல்லாம் வெட்டுவாங்க. ஆனா ஐயனார் கவிச்சு சாப்பிட மாட்டாரு. அவருக்கு பொங்கல் மட்டும்தான். பெரும்பாலும் கோயில்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த கெடா வெட்டும் பொழுது ஐயனார் பார்க்காத ஒரு திரை பிடிச்சுக்குவாங்க குறுக்க. இப்ப அந்த ஐயனார் கோயில்ல முன்னாடி இருக்கிற சிலை தொன்று தொட்டு இன்னைய வரைக்கும் யானை சிலை இருக்கு. பின்னாடி குதிரை சிலை வச்சிருப்பாங்க. தொன்மையான ஐயனார் கோயில்ல பாத்தீங்கன்னா கல்லுல ஐயனார் சிலை வடிச்சு வச்சிருந்தாங்கன்னாக்கா அது பக்கத்துல முன்னாடி முன்னாடியான யானை தான் இருக்கும். இப்ப யானை ஆசீவகத்தின் குறியீடு. இப்ப தொன்மையில யானை மற்ற மிருகம் இருக்கும்போது ஆசீவகத்தின் குறியீடா வச்சாங்க அப்படின்னாக்கா 4 காலு தும்பிக்கையை சேர்த்து 5 கரத்தான் அப்படிம்போம். ஆசீவகத்தின் அடிப்படை கோட்பாடே ஐம்பூதம் தான். ஐம்பூதம் தான் அவங்களுடைய அடிப்படை தத்துவம். இப்ப இந்த ஐம்பூதத்தின் அடையாள கூறா 5 கரம் இருக்கிறதால யானை எடுத்துக்கினாங்க. ஒண்ணு, யானைக்கு நினைவாற்றல் கூடுதலா இருக்கும். அதே மாதிரி ஆசீவக பள்ளியில் இருந்த பேராசன்களுக்கு நினைவாற்றல் கூடுதலா இருக்கும். அதனுடைய அடையாளம் ஒண்ணு. அடுத்தது, பெரும்பாலும் ஆசீவக பெருஞ்சித்தர்கள் பாழிகள் இருந்த இடத்தில் குழு குழுவாக வாழ்ந்தார்கள். அவங்க ஒரு கூட்டமா தங்கியிருப்பாங்க குழுவா. அக்காலத்தில் வணிக குழுக்கள் கூட இவங்களை சார்ந்துதான் இருக்கும். அந்த வணிக பெரும்பாதையில ஆசீவர்கள் எங்க தங்கியிருக்காங்களோ அந்த இடத்துல தான் இரவும் பகலமா வண்டியில பயணிக்கணும் வணிகங்கும் போது. அப்ப இரவு அவங்க தங்குமிடம் இந்த ஆசீவக சித்தர்கள் இருக்கக்கூடிய பாழி பகுதியில் தான் வணிகர்கள் தங்குவாங்க. அதனால அன்னைய பெரும் வணிகர்கள் இந்த பாழிகளை செப்பனிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வகையில அவங்க குழுவா தங்கிறதால யானைகளும் கூட்டம் கூட்டமா தான் தங்கும். கணம் என்றாலே கூட்டம், கணம் என்றாலே கூட்டம், குழு. அப்ப அந்த குழுவின் தலைவன் அப்படிங்கிற பொருள் தான் கணபதி அப்படிங்கிற பேர் வருது.